நாகை மாவட்டத்தில் ஆறுகள், ஏரி, குளங்கள் போன்ற நீர்நிலைகளையொட்டி மரக்கன்றுகள் நடும் பணி தொடங்கியுள்ளது. நாகை மாவட்டம் கொள்ளிடம் ஊராட்சி ஒன்றியத்தில் தமிழக அரசின் ஊரக வளர்ச்சித் துறையின் சார்பில் பசுமை குடில் மூலம் 1 லட்சம் மரக்கன்றுகள் வளர்க்கப்பட்டு வருகின்றன. சுமார் 10 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் தொடங்கப்பட்ட இத்திட்டத்தின் கீழ் மரக்கன்றுகளை மகளிர் சுய உதவிக் குழுக்கள் பராமரித்து வருகின்றன. கடந்த 6 மாதத்திற்கு முன்பு குமிழ்தேக்கு, பூரவக மலைவேம்பு, நிலவேம்பு, புளியன், நெல்லி, நாவல், புங்கன் போன்ற பலன்தரும் மரங்களின் விதைகள் போடப்பட்டு கன்றுகள் வளர்க்கப்பட்டன. தற்போது நல்ல வளர்ச்சி அடைந்திருக்கும் இந்த மரக்கன்றுகள் தாண்டவன்குளம், கொள்ளிடம் போன்ற பகுதியில் நடப்பட்டு வருகின்றன. மழைக்காலம் துவங்கியதும் கொள்ளிடம் ஒன்றியத்திற்கு உட்பட்ட 42 பஞ்சாயத்துகளுக்கும் மரக்கன்றுகள் பகிர்ந்து அளிக்கப்பட்டு குளங்கள், ஆறுகள், ஓடைகள் ஆகியவற்றின் கரைகளில் நடுவதற்கும் பராமரிப்பதற்கும் நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன. இதன் மூலம் கொள்ளிடம் ஒன்றியத்தில் இன்னும் சில ஆண்டுகளில் பலன் தரும் மரங்கள் பெருகி மழை வளம் அதிகரிக்கும் என சமூக ஆர்வலர்கள் நம்பிக்கை தெரிவித்துள்ளனர். மரம் வளர்ப்பிற்கு முக்கியத்துவம் அளித்து வரும் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதாவுக்கு அவர்கள் நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்தனர்.